துரியோதனன் அப்படியாகவே அவன் இட்ட கட்டளப்படியே 12 வனவாசம் கழித்து வந்து நாட்டை கேட்டான், கொடுக்கவில்லை. எத்தனையோ துன்பங்களை நேரிட்டு வந்தோம், சந்தித்து வந்தோம். இந்த பாஞ்சாலியால மேல் கொண்டு உங்களிடத்தில் பாஞ்சாலி இருந்தால் நீங்க 5 ராஜாக்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்ந்து விடுவார்கள், அடித்து ஒருவனோடு ஒருவர் செத்து விடுவார்கள். அந்த பாஞ்சாலியை கண்ணை கட்டி காட்டில் ஓட்டுறான்னு சொல்றான். ஏண்டா எப்படி விடுவது? விட்டுதான் அவனை, இல்லைன்னா நீங்க அடிச்சுன்னு செத்து விடுவீங்க. அப்படியா? அவன் நீங்க மண்டேதான். சரி, அப்படி எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகமே அழிந்தாலும் சரி, வானமே இழுந்து பூமியிலே விழுந்து இந்த பூமியை இரண்டாக பிளந்து அந்த கடலோடு கடல் கரைந்தாலும் சரி, என் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆமா இல்லையா? என் தர்மம் நிலைநாட்ட வேண்டும். தர்மமே ஜெயம் பெருமாள் எத்தனை என்று என் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படி இருப்பதனால என் தம்பியாகி விளங்கக்கூடிய 5 ராஜாக்களிலே நடப்பிருந்தவனாகி அர்ஜுனன் இருக்கின்றான். அவனை வரவழைத்து அவன் என்ன சொல்கிறான், அவளை கண்ணை கட்டி காட்டுல ஓட்டுறியா கேட்டு மறுபடியும் சொல்றேன். நான் அழைத்ததாக என் தம்பியாகிய அர்ஜுனன் அழைத்து வந்தால் உனக்கு மறுபடியும் அவருடைய தம்பியாக வரக்கூடிய அர்ஜுன பெருமாளை அழைக்க அர்ஜுன தர்பார் என்ன வரால்
இதயத்தில் அந்த தினமுற்றோ அட கற்று நோயை கற்றியார்
மாதிரி ஓடுறீங்க. அது பீ ஓடுற மாதிரி. சலாம் அலைக்கும். அடியா அப்படி அடிக்கிறேன்னு சொல்ற பீ ஓடுற மாதிரின்னா அதே அது இந்த நேரத்துல நாய்ட்டு வந்து அவுத்து விட்டு மேல அவுத்து வந்துக்கிறாரு அப்பா. அப்ப நான் நாயா நாயாடா இல்ல மகாராஜா. வணக்கம் வணக்கம். நாயானா இல்ல மகாராஜா. நான் சொல்லுவேனா? என் வாயால நான் சொல்லுவேனா? வணக்கம் 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 இது வணக்கங்க வணக்கங்க. ஏய் ஓ இது என்ன ஊர் தெரியுமா? சுத்தா புண்ணாக்கு ஊரு. என்ன ஊரு? ஏயா ஓ எத்தனை வருஷம் தாளாடிக்கு வந்துக்கிறீங்க? இது இந்த ஊர் தான் நமக்கு வகுத்து பழைப்பே. வருஷம் வண்டி நாடகம்னா பிள்ளையார் கோயில்ல ஆமா கோயில் நிறைய சாப்பிட்டு ஆமா இவங்களும் பீத்துட்டு வந்துக்கிறேன். மகாராஜா. ஓ வணங்குங்க மகாராஜா. இதுதான் மறையார். ஏய் ஓ திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா சங்கம் சஞ்ஞாட்டம். செங்கம் சஞ்ஞாட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். ஏய் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் சட்னி ஆட்டம். கேட்டுக்கோ. இப்பதானே அச்சாரு ஏன்னா திருப்பி ஏண்டா, அத்தியா அடியாத மாடு படியாதுன்னு சொல்றானே. அடியாத மாடு கையில பிடிக்கிறான் பாரு. ஏய் கைய தூக்குன போல. ஏய் திருவண்ணாமலை மாவட்டம் மகாராஜா. மகாராஜா இன்னைக்குதான் ஆம்லேட்டுமே அடிக்கிறாரு. ஏன்டா இத்தனை நாள் அப்படியே ஒரு ஒன்பதா இருந்தாலும் இருந்தாளா? நீ சொல்லலாமா வெளியே? அவளே 9 இருந்தாள். யாரா ஒன்பது? யாரு ஒன்பது? அப்படியா? ஏய், ஓ இது என்ன சபை தெரியுமா? இந்த குசூர் சபை. என்னடா பண்ணுவேன்? புது ஊர் சபையாது? ஆமாடா. வலதுகால சபை. ஆமா. இதுதான் சோத்துகால சபை. ஏய், ஓ இந்த உலகத்தையே முதல் காக்கக்கூடிய தெய்வம் யாரா? கூடிய தெய்வம் யார் அவனுக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாது. யாரா? எம்படி தெரிஞ்சா நான் அந்த லைட் மேல ஜெதின்னு சூத்திரவாதம் வாங்குறேன். அதேதான். எது? எனக்கு தெரியாதுங்க. ஏய் ஓ சொன்ன ஆ, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கன் தாலுக்கா. தாலுக்கா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கன் தாலுக்கா. தாலுக்கா. முறையார் கிராமத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் குருப்பிரியோர்கள். பெரியவர்கள். அது மட்டும் இல்ல, நம்மை போல நாடக ஆசிரியர்கள், ஆசிரியர்கள். ஆசிரியர் வித்துவார்கள். ஆஹா. ஏய், ஓ நாடக ஆசிரியர்கள் எப்படி என்றால், நாடகம் என்பது என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரு எல்லா பாஷையிலையும் தெருக்கூத்து இருக்குது. ஆமா எல்லா பாஷையிலையும் தெருக்கு தெரியுது. கன்னடாவில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, மராட்டியில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. இருக்குது. ஏய், அத்தனை இருந்தும் இருந்தா முதல் முறையாக எது முன்னணியில் இருக்குது தெரியுமா? தமிழ் தமிழ் தமிழர் தெருக்கூத்து. தமிழர் தெருக்கு. இந்த பாரம்பரியம் என்று சொல்லக்கூடியதே நமக்கு இதுதான் ஆதி. ஆதி. இதுதான் மறக்க கூடாது. இதுல இருந்துதான் சினிமா கூட வளர்ந்தது. வளர்ந்தது. ஆகினால ஒரு கிராமமும் எதற்காக இது வைக்கின்றார் தெரியுமா? எதற்காகங்க? அந்த காலத்துல ஒரே ஊடு தவறாம ஆட்டத்துக்கு வரலன்னா விட மாட்டாங்க. எது தெரியுமா வைக்கிறாங்க? ஆ. காசு கொடுத்து ஆட்டை வச்சுட்டு எல்லாரும் பத்துன்னு தூங்கலான்னு வச்சுக்கிறாங்க. தூங்குவாங்கதான். ஆமா. ஏய், ஒரு கிராமம் தவறாமல் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். எது? ஒரு மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும். அன்னைக்கு உண்மையாவே இருந்தது. என்னைக்கு? என்னைக்கு? அன்றைய காலத்துல உண்மையாகவே இருந்தது. என் தாத்தா காலத்துல, என்னுடைய அப்பா காலத்துல 3 மழை. ஒரு கிணறு வெட்டினாலும் 5 கஜத்துக்கு மேல வெட்ட முடியாது, 6 கஜத்துக்கு மேல வெட்ட முடியாது. ஏய், அதே அந்த ஏத்த சாலையில இறக்கிறதுக்கு சரியா இருக்கும். கவலை. இன்னைக்கு 26 கஜம் ஒரு மயிரும் கிடையாது உள்ள. 30 கஜம் கூட பாருங்க. பூமியை வளைத்து தொலைத்து விட்டால் என்ன வரும்?
தண்ணி வருமா உனக்கு வரல தெரியுமா? வரல வராது. வர கிடையாது. தன்மை போல ஆ, இது என்ன சபை தெரியுமா? சொல்லுங்க. என்னடா சபை? மகாலட்சுமி லட்சுமி சபை. ஏய், ஆ, ஒரு தெய்வீக சபை போல ஆமா. மகாலட்சுமி கடாசாரபுரி இந்திய சபை. வாங்க. அந்த சபைல இல்லைங்க. ஒத்தி சூத்திர ஒத்தி தலை வச்சிரு தூங்குற சபைங்க அது. அது பாருங்க. ஏய், தலை வச்சு தூங்குறீங்களா? அப்படி மகாலட்சுமி கடாசாரபுரி இந்திய சபை தான் முன்பதாக வந்தது. வந்தது. இங்க இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர்னு சொன்ன பாரு. ஆ, ஆ, ஆ. எனக்கு எத்தனையோ பேர் பழக்கமானவங்க. ஏன்னா நான் அந்த ஏரியா பூரா கர்மம் கட்டிக்கிறேன், என்ன பார்த்துக்கிறாங்க. ஆமா. அதனால ஆ, ஆ. நிறைய வந்த உடனே சொன்னாரு, ஆ, ஆ. இவரை நான் நிறைய பார்த்துட்டேன்னு. பாத்துட்டேன். பார்க்காத ஆட்டக்காரன் எங்க இருக்கிறான் உலகத்துல. ஆ, ஆ. அப்படி ஆ, இந்த கிராமம் ஆஹா. சிறு சிறப்புமாக தெளிக்க வேண்டும் என்றுதான் ஆ. உலகத்திலேயே முதல் கடவுள் யாருன்னா முந்தி துந்தி விநாயகர். விநாயகர். அவரை வணங்காத எங்க மக்கால வழி நீ எங்க போனாலும் ஆட்டம் வராது. அது தெரியுமா உனக்கு? ஆமா, அவர் வணங்கிட்டாங்க நாம முதல்ல. நாடகத்திலேயே கூட பாரு, ஆ, ஆ. முதல்ல அவரெல்லாம் வணங்கணும். அவரை தான் வணங்கணும். ஆமாமா. அவரை வணங்கினாதான் உனக்கு பாட்டே வருது. ஆமாங்க. என்ன வணங்குவியா? முதல்ல வணங்கணும். இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையும் இருக்கிறது வணங்குறாங்களா? ஆமா. கிடையாது. ஆ. முந்தி வயிர் படைத்த, ஆஹா. முந்தி தொந்தி என்று சொல்லக்கூடிய வயிர் படைத்த ஆ. முக்கண்டாராகிய பரம கடவுளுடைய மகன். அவர்தான் இன்னைக்கு உலகத்திலேயே முதல் கடவுள். முதல் கடவுள். ஆ? ஆ. அப்படி அந்த கடவுளை முன்னிட்டு முன்னிட்டு இந்த கிராமம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு கொண்டு. தாம்பலத்தை கொடுத்தார். ஆமா. யாருகிட்ட? ராஜேஷ் பார்த்த சாரதி நாடக சபா. சரணாப்பட்டு குமாரசாமி நாடக ஆசிரியர், ஆசிரியர். முத்து நாடக ஆசிரியர். ஆசிரியர். அப்படி என்று சொல்லவரிடத்திலே தாம்பலத்தை தரித்திருக்கின்றார். ஆமா. எப்படி ஆடுகிறார், என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறார், எப்படி கதை வருகிறது. எத்தனையோ ஆட்டக்காரர்கள் இருந்தாலும் சரி, சரி. எல்லாரும் ஒரு தவறு செய்வார்கள். ஆமா. நாமளும் தவறு செய்யாத போயிட முடியாது. ஆ. ஆகினால நமக்கு சிற்றறிவு எவ்வளவு இருக்கிறதோ ஆமா. நம்மால் இன்றவரை ஆமா. இந்த கிராமத்து மக்களுக்கு சிறப்பாக நடித்துக் கொடுக்க வேண்டும். ஆமா. அதே போல அந்த விநாயகர் பெருமான் ஆ. நம்ம எல்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கின்றார். இருக்கின்றார். அன்னவருக்கும் ஆஹா. அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தமார்களுக்கும் அவர்களுக்கும். இன்னும் வன்னிய சிகாமணி நாடக ஆசிரியர்கள், பேர் பெற்ற ஆசிரியர்களுக்கும் ஆஹா. அநேக கோடி வந்தனம். வந்தனம், வந்தனம். ஏய், ஆ. இந்த சபை முன்பதாக வந்தன ஆஹா. என்னுடைய விளக்கம் என்ன தெரியுமா? சொன்னாலும் தெரியும். ஏய், ஓ. ஐவர் ராஜாக்களிலே ஐவராஜாக்களிலே நடு பிறந்தோன் காண்டிபன்னு சொல்லுவார்கள். நடுப்பிறந்தீங்களா? சொல்லுவாங்க. ஆ, ஆ. ஆ? ஆ. அப்படி கிடையாது. ஆஹா. ஏய், யாரு எப்படி? ஐவர் ராஜாக்களுக்கு தாய் தந்தை யாரு? யாரு? ஐவராஜாக்கள் யாரு? என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும் மகாராஜனுக்கும் என்னுடைய தாயாக விளங்கக்கூடிய குந்தாதேவி அம்மையாருக்கும் குந்தாதேவி அம்மையாருக்கும் செப்ப சுதராக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய நாங்களோ ஐவர் ராஜாக்கள் 5 பேர். 5 பேர். எத்தனை பேரு? ஐவர் ராஜாக்கள் 5 பேர். ஆஹா. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா மாத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளும் 5 ஐவர் ராஜாக்கள். அந்த 5 பிள்ளைகளிலே நானோ நடு பிறந்தோம் காட்டிட்டு திடீர் அர்ஜுனன். அப்படியே கோவம் வந்தா அப்படியே டீ மோல்ற மாதிரி முடியும். கோவம் வந்தா என்ன நடுப்பு இருந்தா நீங்க மட்டும் நடுவில் பிறந்தா மத்த ஓரமா பிறந்தா ஏய், ஓ. அப்படி கிடையாதுடா. நடு பிறந்தோம்னா என்னுடைய அண்ணன் இருக்கின்றார் பார், தர்மண்ணன். தருமண்ணன். இப்ப நம்ம எப்படி நின்னுகிறோம்? ஒரு வரிசை வரிசையா நின்னுகிறான். என் தருமண்ணன் இந்த பக்கம். முதல் பிறந்தவர். ஆமா. ஆஹா. அதற்கு பக்கத்திலே பக்கத்துல அந்தாண்ட யார் பிறந்தா? யாரு? என்னுடைய நடண்ணன் ஆஹா. பீம பலோ என பீம பலசாலி. ஏய், நடண்ணன். நடண்ணன் 2 பேரு. ஆஹா. இந்தாண்ட யார் தெரியுமா? இந்தாண்ட யாரு? என் தம்பிமார்கள் 2. ஆஹா. யாரு? நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய என் தம்பிமார்கள் 2. இந்த பக்கம் 2. 2. ஏய், ஆ. எனக்கு மூத்தவர்கள் 2. 2. எனக்கு இளையவர்கள் 2. ஓஹோ. இந்தாண்ட 2, இந்தாண்ட 2. இந்தாண்ட 2. இதற்கு மத்தியிலே யார் இருப்பது? ஆஹா, நீங்களா? நான் தான். ஆஹா. ஏய், ஓ. எங்களுடைய குலம் என்ன தெரியுமாடா? அதான் கூட்டுக்கலவர குலம். அவனுக்கு. வரல. கூட்டுக்கலவர குலம், ஆய் கழுவுற குலமா?
என்ன குலம்னு கேள்றா. அதான் எனக்கு தெரியும். கேள்றா சொல்லுவா. நீங்க என்ன குலங்க? ஏய், என்னுடைய குலம் கேக்குறியா? அந்த சத்திர குலத்தில் வந்து என்னடா குலம்? ஓ சந்திரகுலம். சந்திரகுலம். சந்திரகுலத்தில் வந்த ஏய், இந்த சந்திரகுலமோ குலமோ எங்களுது. நாங்க எத்தனை பேர் சொன்ன? அஞ்சு. 5. ஆமா. எங்க கூட்டம் 5 தான். உங்க கூட்டம் 5. ஆமா. ஆண்டவர் நாங்கள் 5 பேர் தான். 5 பேர். ஏய், எங்க பெரியப்பா மாறுகிறான் பாரு. யாரு? பங்காளி. அந்த சுட்டு சோழ பசங்க. யாரா? சுட்டு சோழ பசங்க. அவனுக்காக நான் ஜீவன் எனக்காக வச்சிருக்கேன். சொல்லாமா? ஓ நான் சொல்லக்கூடாது. நீ சொல்லாமடா? நான் சொல்ல மாட்டேங்க. நம்மளுக்கு என்ன போச்சு? உங்க போத வாங்கணும் இது வர மாதிரி. வாங்கணும். அதான். ஏய், யார் தெரியுமாவா? சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பங்காளியாக விளங்கக்கூடிய துரியோதனன். எத்தனை பேர் தெரியுமா? 100 பேர். 100 பேர். மொத்தம் 100 பேரு. 100. எத்தனை? 100 நீங்க ஒரு 5ங்க. சத்தியமா சொல்றீங்க. அவங்க 100 பேர் பிறகுறாங்களே, அவங்க அம்மா வயித்துல எதனா புள்ள பாக்குற மிஷின் எதனா வச்சிருப்பாங்களா? இருந்தாலும் இருக்கலாம். அப்படியே சுவிட்ச் போட்டு ஒண்ணு இருக்குமா? அப்படி இல்லடா. இது என்ன சொல்றான்னு கேளு விளக்கம். 100 பேர் 100 பேர் அப்படின்னு தான் சொல்றோம். ஆமா. இது வரலையும் வியாசர் பாரதத்துல எடுத்து பாரு. நானே கூட அப்படிதான் பார்க்காத இருந்தேன். பண்டித விட்டு நாடக ஆசிரியர் நமக்கெல்லாம் பெரிய குருவு. சும்மா பார்த்தாலும் 45-50 ஆண்டு காலம் நாடக ஆசிரியர். ஏழுமலை சமாவிடத்திலே சில காலம் நடித்து வந்து அவர் தான் சொன்னாரு எனக்கு குருவு. ஏழுமலை வாத்தியார் என்ன சொன்னாரு? 101 பிள்ளை. எங்கேந்திரா வந்து சின்ன கூட நான் நடிச்சேன். 100 தானே சொல்றோம். 101 பிள்ளை. 101 பிள்ளை அங்க வந்து வருவான். அவன் தான் தகப்பனை போல இருந்தவன். யாரு? திருதராட்டிர மன்னனுக்கு பிரதம கூத்தியா வகுத்து பிள்ளடாவன். ஆமா, கூத்தியா வந்து புடிச்சு வச்சிருந்துக்கிறாரு. அவன் தான் அச்சு அடையாளமா இவங்க 100 பேரை விட அவன் தான் தன் தந்தை போல முகத்தை காண வைத்தான். ஆமா. அப்ப ஆளுக்கு ஒரு கூத்தியா குச்சிக்கலாம் விடுங்க. அந்த கூத்தியா வகுத்து பிள்ளை பிறந்தாரு. அங்கு பணிவிடை வேலை செய்து கொண்டிருந்தார் அல்லவா? அவரிடத்திலே தொடர்பாகி விட்டார். அப்பொழுது யுவேசு என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை. அவன் தான் 101வது பிள்ளை. அப்படி 101 பேர்களும் இருந்தோம். கொஞ்சம் நஞ்சமானவது கிடையாது. இந்த மண் இருக்குது பாரு. இந்த மண்ணு புடி மண்ணு. எந்த மண்ணு? மண்ணு. இந்த மண்ணு. ஆமா. இன்னைக்கு அதனாலதான் கொல்லில தகராறு வர்றது, நடக்கிற வழியில தகராறு வர்றது. இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு. அதாவது சொல்லுங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தொட்டி கட்டவன் ஒருத்தன். யாரு? தொட்டி கட்டவன் ஒருத்தன். தொடாம கெட்டவன் ஒருத்தன். இட்டு கெட்டவன் ஒருவன். இடாம கெட்டவன் ஒருவன். தொட்டு கெட்டவன் யாரு தெரியுமா? பத்மாசுரன். ஈஸ்வரர்கிட்ட வர வாங்கிட்டு யார் சிறை சில கைய வைத்தாலும் அவன் அப்படியே பத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் தலைமையில கை வைக்க போலாமா? தன்னுடைய மச்சான் மாலாகி கண்ணன் சூழ்ச்சியத்தினால மோகினி அவதாரம் எடுத்து வந்து அந்த வேலைக்காட்டில நின்று ஒரு மோகினியாக ஒரு விடுத்து அசுத்தமாக இருக்கின்ற நீ ஸ்நானபானம் செலுத்தி விட்டு வா என்று சொல்லி அழைக்கும் போது தொட்டு அதை தலைமையில வைத்தா மாதிரி அந்த நீரை தொட்டு கெட்டவன்.
தொடாமல் கெட்டவன் யார் தெரியுமா? சொல்லுங்க. சீதை இருக்கிறது. ஆமா. ராவணன் அழைத்து சென்று விட்டான். சீதை தூக்கி போயிட்டான்றோம். ஆமா. சீத்தை அவன் தூக்கல. பூமியோட பெற்று தொடவே தொடாமலே அழைத்து கொண்டு சென்றான். ஆமா. தொடாமலே தூக்கி விட்டு சென்றான். தொடாமல் கெட்டவன் ராவணன். ஆனா இட்டு கெட்டவன் யார் தெரியுமா? தானத்திலே தர்மத்திலே 31 தானம் செய்த கர்ணன். ஒருத்தருக்கு கொடுத்து கொடுத்தே கெட்டுட்டான். ஆமா. இடாமல் கெட்டவன் தம்பி எங்க பங்காளி துரியோதனன் ஒருவனுக்கு கொடுக்காம கெட்டவன். யாருக்கு? ஒருவனுக்கும் ஒரு துளி மண்ணு கூட கொடுக்க மாட்டான். அப்படி இடாமல் கெட்டவன் துரியோதனன். எப்படி? அப்படி இடாமல் கெட்டான் துரியோதனன். ராவணன் அழைத்து சென்று சீதையை அழைத்து சென்று மண்ணோட தூக்கி போய் வச்சானே. எந்த இடத்துல வச்சான்? இலங்கையில. இலங்கையில தம்பி இப்படிதான் ஆடி நிறந்த பொழுது வழி என்ன கேட்டுச்சு. ஒரே ஒரு பொண்ணு B.Ed முடிச்ச பொண்ணு கேட்டுச்சு பாரு. எங்க தெரியுமா? கூட்டாரு. ஏண்டா ஒரு பொண்ணு ஏச்சு நம்மள கேள்வி விடிகால ஏச்சு நாடகம் முடிச்சிட்டு நாடகம் நல்லா இருந்துச்சு ஐயா, நான் படித்த புக்ல வந்துச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. எல்லா கதையும் சொல்லிட்டு வர நீ கர்ணன் கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஏதோ நமக்கெல்லாம் குரு நாடக ஆசிரியர் பண்டித விட்டு வாத்தியார் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். ஒரு ஊர்ல சொல்றேன், குருவை வணங்கினால் நமக்கு கல்வி கண்டிப்பாக வரும். ராவணன் சீதையை அழைத்துக் கொண்டு எடுத்தும் போய் விட்டானே, அந்த இடத்துல இருந்த மரம் என்ன மரம்னு கேட்டுச்சேன். ஆமா அது கேட்டுச்சு. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா கேட்டுச்சு? அனுமார் முதல் ஏரி ஏறிய மரம் என்ன? அந்த மரம் என்னன்னு கேட்டது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அனுமார் சாப்பிட்ட பழம் என்ன? முதல் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சூரியன் முழுங்கிச்சு, வாய் வந்துச்சு, சூத்து வந்துச்சுன்றான். அதெல்லாம் கிடையாது. சின்சுகா என்று சொல்லக்கூடிய பழத்தை அருந்தியது முதல் சின்சுகா. ஆமா, அந்த சின்சுகா என்று சொல்லக்கூடிய மரத்தில் தான் காலை வைத்தது முதலாக. இதுதான் இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளவு படிச்சிருந்தா நம்மள கரெக்டா கேட்கும். நான் கரெக்டா சொன்னேன். எங்க குரு கத்து கொடுத்து வச்சிருந்தனால ஒரு பக்கம் வச்சிருந்தேன். ஆனால் சின்சுகா என்று சொல்லக்கூடிய மரம். ஆமா சரிங்க. சின்சுகா என்று சொல்லக்கூடிய பழம். சின்சுகான்னா என்ன தெரியுமா? எல்லாமே சொல்லலாமே, சொல்லிட்டு நம்ம போல நாடக ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறார்கள். சின்சுகா என்றால் சீத்தா பழத்திலே இன்னொரு பழம் இருக்குது தெரியுமா? இந்த பேருக்கு ஒரு பார். அதுக்கு பேர் தான் சின்சுகா மரம். சின்ன சீத்தா இல்ல, பெரிய சீத்தா ஒன்று இருக்கும். கலர் கூட்டர்ல இன்னொரு 90 நான் கொடுக்குறேன். ஒரு 3 மணி ஆகட்டும், நான் கடத்த முன்னாடி உங்களுக்கு வாங்கிக்கிறேன். அப்படி இந்த கேள்விக்கு பதில் பாதகராகிய துரியோதனன் எங்களை எல்லாம் செய்த கொடுமை இருக்குது பார். மறுபடியும் கத்துக்கினியா எழுதி வச்சுக்கோ, அதுல கேள்வி கொடுக்குறேன். துரியோதனன் என்ன தெரியுமா இந்த சூது பகடையாடி உப்பு சட்டி வர ஓடு முதல் பறித்து விட்டு எங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான சித்திரவதை செய்யல. எப்படி செஞ்சான்? அவன் ஒருவர் மட்டும் எங்களை சித்திரவதை செய்ய கிடையாது. அவனுக்கு கூடு குத்து விளக்காரலாம் மாதிரி ஜகுனியை வைத்துக் கொண்டு இவன் 10 நாள் சண்டை, அவன் 8 நாள் சண்டை. மொத்தம் 8 நாள் சண்டை, 18 நாள் சண்டை. ஆனா 18 நாள் சண்டை கூட இருக்கட்டும். அவன் எங்களை என்ன பண்ணான்? காடாமட மோசமான காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். எங்க அனுப்பலாம்? காட்டுக்கு. ஆமா. எதுக்காக அனுப்பலாம்? இந்த
இந்த மண் இருக்கிறதா இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த மண்ணுக்காக ஆஹா ஒரு பிடி மண்ணுக்காக ஆமா நாங்க என்னடா கேட்டவன வீடுதான் கேட்டீங்க நாடு கேட்டோம் ஆமா நாடு கொடுக்க